Good evening, my dear students. இந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். வெரி சிம்பிள் கான்செப்ட் வித் பிக்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன். ஜஸ்ட் யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. Reflex action, first definition, is a fast action, involuntary, unplanned sequence of action that occur in response to particular stimuli அப்படிங்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா particular stimulus action. ஒரு ஸ்டிமுலஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குது? அன்பிளான்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குது, இன்வாலண்டரியாக இருக்குது. ஸோ பிளிங்கிங் ஆஃப் ஐஸ், இப்போ நம்ம கண் இமையை இது பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ். நம்ம ஒரு தூசி வந்தால் கண்ணை மூட வேண்டும் அப்படிலாம் சொல்லி நம்ம பிளான் பண்ணி மூடுறது கிடையாது. ஸோ தூசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸ் நம்மளை போய் அட்டாக் பண்ணாமல் சென்சரி ஸ்ட்ரக்சர் இந்த கண்ணில் வரும்பொழுது என்ன ஆகுது? இமீடியட்லி இட் க்ளோசஸ். அன்பிளான்டு ஃபாஸ்ட் இன்வாலண்டரி அன்பிளான்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்பெசிஃபிக் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்னது? ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இங்கே ஆக்ஷன் இருக்குது, இங்கே ஆர்க்குன்னு இருக்குது, அவ்வளோதான். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னா நர்வஸ் எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் இன் கேரிங் அவுட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ the constitution of its reflex action, the constitutional elements of the reflex action is called a reflex arc அப்படின்னு சொல்லுவோம். The pathway carried out by the nerves. ஸோ என்னென்ன விதமான நர்வஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன? சென்சரி ரிசெப்டார். ரிசெப்டார்னா என்ன? டு ரிசீவ் பர்டிகுலர் ஸ்டிமுலஸ். இப்போ கையில் ஒரு இன்செக்ட் நம்மளை பைட் பண்ணுது, இமீடியட்லி வி ஆர் ரிசீவிங் தி ஸ்டிமுலஸ். அப்போ ஏன் அந்த ஸ்டிமுலஸ் எப்படி கடிக்குதுங்கிறத எப்படி நம்ம உணர முடியும்? இங்கே ஒரு ரிசெப்டார் இருக்குது. தமிழில் இட் இஸ் கால்டு உணர்வேற்பிகள் அப்படின்னு கூட நம்ம தமிழில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்சரி நியூரான். அது என்ன பண்ணுது? ஒரு 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 மஸ்கிட்டோ நம்மளை கடிக்குது அப்படின்னா அந்த கடிக்கும்போது அந்த ஒரு பெயினுங்கிறது எங்கே பண்ணுது? நேராக சென்சரி நியூரான் மூலமாக போய் எங்கே போகுது? ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. ஸோ சென்சரி நியூரான் மீன்ஸ் இட் டேக் த சென்சரி இம்பல்ஸ் டு தி கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்டர் நியூரான். ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் 2 நியூரான் இருக்குது. ஒன் இஸ் சென்சரி நியூரான், அனதர் ஒன் இஸ் மோட்டார் நியூரான் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ அந்த சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் அந்த இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறது எந்த நியூரான்? இன்டர் நியூரான். இன்டர்னா என்ன? இன்பிட்வீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்பிட்வீன் தி சென்சரி அண்ட் த மோட்டார் நியூரான் there is one connection. That connected neuron is called interneuron அப்படின்னு சொல்கிறோம். Next, motor neuron transmits impulse from CNS to effector organ. So what is that effector organ? என்னுடைய கை தான் effector organ. ஸோ இங்கே ஏதாவது ஒரு ஹாட் பேனல் நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹாட்னஸ்ங்கிறத இம்பல்ஸை சென்சரி ரிசெப்டார் மூலமாக ரிசீவ் ஆகி சென்சரி நியூரான் மூலமாக கிரே மேட்டர் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு போய் அங்கேருந்து இன்டர் நியூரான் என்ன பண்ணுது? சென்சரியிலேருந்து மோட்டார் நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த மோட்டார் நியூரான் என்ன பண்ணுது? நேராக இட் ஆக்ட்ஸ் ஆன் தி இஃபெக்டார் ஆர்கன். ஸோ அந்த இஃபெக்டார் ஆர்கன் என்னது? அதே கை தான். ஸோ நம்ம ஹாட் பேனில் டச் பண்ணுறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம்? வி ஆர் டேக்கிங் அவர் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்னா கையை எடுத்துடுறோம். ஸோ அது என்னது? இந்த கைங்கிறது என்னது? இஃபெக்டார் ஆர்கன். ஸோ அந்த கைக்கு ஸ்டிமுலஸ் போகுது, எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்லை, அது எது மூலமாக வருது? மோட்டார் நியூரான் மூலமாக வருது. தட் இஸ் வை த மோட்டார் நியூரான் மீன்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் ஃப்ரம் CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், டு எஃபெக்டார் ஆர்கன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், இஃபெக்டார் ஆர்கன்னா என்ன? ஸோ வெரி பேசிக் தான் உங்களுக்கு நடத்துகிறேன். இஃபெக்டார் ஆர்கன் அப்படின்னா மசில் ஆர் கிளாண்ட் விச் ரெஸ்பான்ஸ் டு இம்பல்ஸ் ரிசீவ்டு. ஸோ மசில்ஸ் ஆர் கிளாண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம கையிலே இருக்கக்கூடிய மசில்ஸ், அந்த மசில்ஸ் மூலமாக தான் நம்ம எதை உணர்கிறோம்? நம்ம ஒரு ஹீட்னஸை உணர்கிறோம். ஸோ அதனால் என்ன? திஸ் இஸ் தி இஃபெக்டார் ஆர்கன். ஸோ ஒரு ஹாட் பேனல் இருக்குது, அதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணும்போது சென்சரி ரிசெப்டாரை என்ன ஆகுது? ஸ்டிமுலஸை ஹாட் அப்படிங்கிற ஸ்டிமுலஸை இம்பல்ஸை ரிசீவ் பண்ணிக்குது. அதை சென்சரி நியூரான் மூலமாக கேரி பண்ணி பிரெயினுக்கு கொண்டு போகுது. பிரெயினில் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர் நியூரான் இருக்குது. சென்சரி நியூரான்லேருந்து மோட்டார் நியூரானுக்கு அந்த இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த மோட்டார் நியூரான் மூலமாக சிஎன்எஸ்லேருந்து அந்த மோட்டார் நியூரான் மூலமாக இஃபெக்டார் ஆர்கனுக்கு உடனே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கையை நம்ம எடுத்துடுறோம். we are taking back our hands அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ திஸ் இஸ் வாட் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் இட் அக்கர்ஸ் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் நேனோ செகண்ட் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இதுவும் இருக்குது. ஜஸ்ட்டு நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஒன் இஸ் அன்கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இப்போ நான் சொன்னது மாதிரி பிளிங்கிங் அவர் ஐஸ், அன்கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ். கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ். கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்னால் என்னது அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதே மாதிரியே அந்த காரியத்தை திருப்பி பண்ணுறது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாவ்லோ அப்படிங்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்க்கு வந்து ஒரு எலும்பு துண்டை போடுறாரு. எலும்பு துண்டை போடும்போது மணி அடிக்கிறாரு. மணி அடித்தோன்னா என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் டயத்தில் டாக் வந்து அந்த நாய் வந்து சலைவாவை செக்ரேட் பண்ணுது. செக்ரேட் பண்ண உடனே என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு 10-15 நாள் இதே மாதிரி எலும்பு சாப்பாடு வச்சு மணி அடிக்கிறது, சாப்பாடு வச்சு பெல் அடிக்கிறது, சாப்பாடு வச்சு பெல் அடிக்கிறது. இப்படியே ஒரு 15 days பண்ணார். 16th day என்ன பண்ணார் அப்படின்னா பெல்லு மட்டும் அடித்தார், என்ன வைக்கல, சாப்பாடு வைக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்லி த டாக் சிக்ரீட் சலைவா. ஸோ என்ன, அந்த பெல்லுங்கிறது ஒரு ஸ்டிமுலஸ், சலைவாங்கிறது என்னது, ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் என்னது, திஸ் இஸ் கால்டு கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி கான்செப்ட். இப்போ பிக்சரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோடையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த பிக்சரில் ஹீட் ஆர் பெயினை வந்து சென்சரி ரிசப்டார் மூலமாக ரிசீவ் பண்ணி அந்த இம்பல்ஸை சென்சரி நியூரான் மூலமாக த கிரே மேட்டர் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு, அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்க பாருங்கள், அங்கே போய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இம்பல்ஸை வந்து பாஸ் பண்ணுது. அங்கேருந்து பாருங்கள் சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய நியூரான் வந்து இன்டர் நியூரான். பிக்சரில் என்ன இருக்குது, ரிலே நியூரான் அப்படின்ட்டுருக்கு. ஓகே, இந்த சென்சரி நியூரான் மூலமாக இம்பல்ஸை பாஸ் பண்ணி அந்த இம்பல்ஸ் எங்கே போகுது, மெசேஜ் சென்ட் டு பிரெயின். அந்த பிரெயின் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா அதே சேனலில் வந்து உங்களுக்கு அந்த கிரேஹானில் இருக்கக்கூடிய மோட்டார் நியூரானில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த ஏரோ மார்க் வந்து டவுன் ஏரோ போட்டிருக்காங்க அந்த மோட்டார் நியூரானில். அந்த ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ், அது அப்படியே அந்த மோட்டார் நியூரான்லேருந்து எங்கே வருது, இஃபெக்டார் ஆர்கனுக்கு வருது. அந்த இஃபெக்டார் ஆர்கன் என்னது, மசில்ஸ் இன் ஆர்ம், மசில்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மசில்ஸ் இன் ஆர்மில் வந்து அந்த இஃபெக்டார் ஆர்கனில் ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது இமீடியட்லி வி ஹவ் டேக்கன் பேக் அவர் ஹேண்ட்ஸ். திஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். receptor, sensory neuron, relay interneuron, then motor neuron, then effector organ. இந்த பாத்தில் வர்றது தான் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு பேர். The path followed by the reflex action is called reflex arc. Thank you.